அஜித் சார். அஜித் சார். இப்போ வந்து துபாயில் நடக்கிற ரேஸில் வந்து பங்கேற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து வந்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பல விபத்துக்கள் நடந்திருக்கு. ஒன்று ரெண்டுல ஏகப்பட்டது நடந்திருக்கு. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து அமைஞ்சிருக்காரு. அவரோட ரசிகனாகவும் இந்தியனாகவும் இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு. இந்த விதத்தில் வந்து அஜித் சார் நான் பாராட்டுறேன். ரொம்ப அஜித் தேங்க்யூ சார் சார். வந்து சினிமாவை விட்டு போறது அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? சினிமா விட்டு போகிறது அவரோட பேஷன். அது வந்து என்னன்னா அவரோட சந்தோஷமான எதுவோ அது வந்து அவர் பண்ணுறாரு. இதுலேயும் சரிதான், இதுலேயும் சரிதான். நான் நார்மலாக சொல்லியிருக்காரு, எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து சம்பளம் தராங்க, அதுக்காக மட்டும் தான் நான் நடிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இப்பயும் அதான் சொன்னார். ரீசெண்டாக கூட ஒரு பேட்டி விட்டுருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு. அதுலேயும் அதான் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவுக்காக நல்லா பெருமை சேர்த்துருக்காரு. யாரும் துபாயில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது வாங்கினதில்லை. அங்கே இருக்கிறவங்க ஹாலிவுட் ஸ்டாரும் அங்கே வந்திருந்தாங்க, அவங்களும் பங்கேற்றிருந்தாங்க. ஆனால் அவங்களே திரும்பி பார்க்க வச்சாரு. வெள்ளைக்காரங்க வந்து, அதாவது அவங்க கூட